அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு, அப்ப அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன், என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார். எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வஉசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்கள் அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கார், அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம், தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாற்றினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது, அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தார், அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கலை. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் அவரை போற்றோம். இப்போ நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் சந்தித்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுறதில்ல. எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாவில்ல, உங்களை சந்திக்க மாட்டாவில்ல, நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு மொழிப்போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம், என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்போ நான் கூட நினச்சேன், இனிமேல் இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி இந்த வருங்க ரசிக்காவாங்க, அவன் தம்பி நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது, இது ஒளி வாங்கி தான், இது துப்பாக்கி இல்லை, இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல், அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்த்துக்கலாம்? இல்ல, தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை. அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யார்கிட்ட இருக்கு? தேர்தல் அரசியல், கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதினு ஒன்று வாங்குது பத்தியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம், மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம், கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்கு, அப்ப கல்லூரிக்கு போற பெண்கள் அது. இப்போ இது தேர்தல் அரசியல். இப்ப மடிக்கணினி 11ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்க பாருங்க தம்பி, போன ஆண்டு கொடுத்திருந்தா அந்த மடிக்கணினிய, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்ப போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்க வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல,
இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம், அடுத்த மாதம் February 20க்கு மேலே தேர்தல் அறிவிக்க போகிறான். அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இதே காசை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிருச்சா? அதுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.